அன்பு ஆசிரியர்களுக்கும் மாணவர்களுக்கும் அலுவலர்களுக்கும் அன்பான கல்வி மையத்தின் இறை குடும்பத்தினருக்கும் வணக்கம். இன்று நாம் மிகவும் ஒரு உணர்ச்சிகரமான நாளை நினைவு கூறுவதற்காக இங்கே ஒன்று கூடியுள்ளோம். 2019 ஆண்டு பிப்ரவரி 14 புல்வாமா என்ற இடத்தில் நடந்த பயங்கரவாத தாக்குதலில் நம் நாட்டின் 40 வீர தமிழர்கள் உட்பட 40க்கும் மேற்பட்ட இந்திய ராணுவ வீரர்கள் தங்கள் உயிரை நாட்டிற்காக அர்ப்பணித்தார்கள். அவர்கள் சாதாரண மனிதர்கள் அல்ல. ஒரு தாயின் மகன்களாக இருக்கலாம், ஒரு மனைவியின் கணவர்களாக இருக்கலாம், ஏன் குழந்தைகளின் அப்பாக்களாகவும் இருக்கலாம். ஆனால் அதைவிட பெரியது, அவர்கள் இந்தியாவின் காவலர்கள். நாம் அமைதியாக பள்ளிக்கு செல்லவும் நிம்மதியாக உறங்கவும் காரணம் எல்லைக்கோட்டில் நின்று பாதுகாக்கும் வீரர்கள் தான். இந்த தியாகிகளின் ரத்தம் நம் நாட்டின் ஒற்றுமையை மேலும் வலுப்படுத்தியது. அவர்களின் தியாகம் வீணாகாது என்று இந்தியா உலகிற்கு காட்டியது. நம் நாட்டின் பிரதமர் அப்போது கூறிய ஒரு வாக்கியம் இன்று நினைவிற்கு வருகிறது. இந்த தாக்குதலில் உயிர் நீத்த வீரர்களின் தியாகம் வீணாகாது. இது ஒரு அரசியல் வாக்கியம் அல்ல, இது ஒரு தேசத்தின் உறுதி. அன்பு மாணவர்களே, நாம் எல்லாரும் ராணுவ வீரர்கள் தான் ஆக வேண்டிய கட்டாயம் இங்கு யாருக்கும் இல்லை. ஆனால் ஒவ்வொருவரும் கட்டாயமாக நல்ல குடிமகன்களாக ஆக வேண்டும். நாம் படிப்பது நாட்டிற்காக, நாம் வளர்வது சமுதாயத்திற்காக, நாம் சாதிப்பது இந்தியாவுக்காக. இன்று இந்த நிமிடத்தில் நாம் அனைவரும் எழுந்து நிற்கவும், புல்வாமா வீரர்களின் நினைவுக்காக 2 நிமிட மௌன அஞ்சலி செலுத்தவும் கேட்டுக்கொள்கின்றேன். நிறங்களும் மொழிகளும் ஆயிரம் இருந்தும் மனங்களில் பாரத தாயே, வடக்கே விரிந்த தேசாபிமானம் தெற்கில் குமரியில் ஒலிக்கும். இன மத வேற்றுமையுடைய இருந்தும் இதயத்தில் ஒற்றுமை இறுதியாக இந்த வீரர்களின் தியாகத்தை மனதில் நிறுத்தி நாம் அனைவரும் ஒரு உறுதிமொழி எடுப்போம். நான் என் நாட்டை நேசிப்பேன். நான் நல்ல குடிமகனாக இருப்பேன். என் நாட்டின் ஒற்றுமை மற்றும் அமைதியை காக்க உறுதியாக செயல்படுவேன். வந்தே மாதரம். வந்தே மாதரம்.